சற்றுமுன் வெளியான தகவல். பொங்கல் பரிசு தொகுப்பு. நீங்க கண்டிப்பா வீட்ல இருங்க. உங்களுக்கு பொங்கல் பரிசு டோக்கன் வீட்டுக்கே வரும். 2 நாள் தான் இருக்கிறது. டோக்கன் பரிசு கிடைக்குமா? அத பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில், இந்த ஆண்டு வழங்கப்பட உள்ள பொங்கல் பரிசு தொகுப்புக்காக டோக்கன்கள் அச்சிடப்பட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ளது. இந்த டோக்கன்கள் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் நேரடியாக ரேஷன் கார்டுதாரர்களின் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் என்று கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளன. அந்த வகையில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கப் பரிசு வழங்கப்படுவது குறித்த அறிவிப்பும் விரைவில் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தமிழகத்தில் 2,27,00,000 ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளனர். இதில் 2,22,72,019 பேர் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு பெற தகுதியானவர்களாக தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான பட்டியல் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டும் வழக்கம் போல பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, முந்திரி, திராட்சை, ஏலக்காய் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட உள்ளது. கடந்த ஆண்டு போல இந்த ஆண்டும் ரொக்க தொகை வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பில் மக்கள் உள்ளனர். இந்த பரிசு திட்டத்திற்காக அரசு ரூபாய் 248 கோடி ஒதுக்கீடு செய்துள்ளது. இதனால் ரேஷன் கடைகளில் இந்த மாதம் வழங்க வேண்டிய சர்க்கரை மற்றும் அரிசி ஏற்கனவே வந்துவிட்டதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். பொங்கல் பரிசு தொகுப்பில் சேர்க்கப்படும் பொருட்களும் 2 நாட்களுக்குள் கிடைக்கப் போகிறது. அதே சமயம் இதில் இலவச வேஷ்டி மற்றும் சேலைகளும் ரேஷன் கடைகளுக்கு வந்து சேர்த்துவிட்டன. இந்த முறை வழங்கப்படும் டோக்கன்களில் ரேஷன் கடையின் பெயர் மற்றும் எண், டோக்கன் எண், ரேஷன் அட்டைதாரரின் பெயர், அட்டை எண், முகவரி, மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு பெற வரவேண்டிய தேதி மற்றும் நேரம் தெளிவாக அச்சிடப்பட்டுள்ளது. ஆகையால் இந்த ரேஷன் அட்டைதாரர்கள் பொறுத்தவரை கடைகளில் கூட்ட நெரிசலை தவிர்த்து ஒழுங்காக விநியோகம் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் டோக்கன் பெற்றவர்கள் குறிப்பிட்ட தேதி மற்றும் நேரத்தில் ரேஷன் கடைக்கு சென்று பரிசு தொகுப்பை பெற வேண்டும். அப்போதுதான் அந்த டோக்கன் மீண்டும் கடை ஊழியர்களிடம் ஒப்படைக்கப்படும். அதனால் ஏதேனும் காரணமாக டோக்கன் இல்லாமல் வந்தால் அந்த விவரங்கள் அங்கு நேரடியாக பதிவு செய்து பொருட்கள் வழங்கப்படும் என்றும் அதிகாரிகள் உறுதி அளித்துள்ளனர். இதன் மூலம் தகுதியான அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பரிசு தொகுப்பை பெறுவது உறுதி செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. ஆகையால் பொங்கல் தமிழக மக்களுக்கு மிக முக்கியமான திருநாள். அதனை முன்னிட்டு அரசாங்கம் ஆண்டுதோறும் வழங்கும் இந்த பரிசு திட்டம் குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர வர்க்க குடும்பங்களுக்கு உதவியாக இருப்பதால் மக்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற ஆர்வமாக உள்ளனர். ஆகையால் பொங்கல் பரிசு ரொக்க தொகை பொறுத்தவரை இந்த டோக்கன்கள் அடுத்த 2 முதல் 3 நாட்களில் வீடுகளுக்கே சென்று வழங்கப்படும் நிலையில் தமிழக அரசு அரிசி, கரும்பு, சர்க்கரை ஆகியவற்றுடன் ரொக்கப் பரிசு அறிவிப்பையும் வெளியிடுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இதில் 3000 ரூபாய் முதல் 5000 ரூபாய் வரை ரொக்க பரிசு தொகை வழங்கலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விரைவில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிடலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.
ஆகையால் மக்கள் அனைவரும் இதற்காக காத்திருக்கிறார்கள். ரூபாய் 3000 அல்லது 5000 என்று சிந்தனையில் அனைத்து மக்களும் இருக்கிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே சமயம் இந்த ஆண்டு 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. அந்த வகையில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை வரும் 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கும் நிலையில் பரிசு தொகுப்புடன் ரொக்க தொகை வழங்குவது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆகையால் தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து தரப்பினரும் மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் ஆண்டுதோறும் பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டு 2,22,00,000 அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அனைவரும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தி உள்ளது. ஆகையால் இதில் 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகியவை தொகுப்பாக வழங்க தமிழ்நாடு அரசு இதில் 248 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த தொகுப்புகளை வழங்குவதற்காக டோக்கன்கள் பொறுத்தவரை பயனாளிகளுக்கு விரைவில் விநியோகிக்கப்பட உள்ளது. ஆகையால் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை சென்னையில் வரும் 8ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பரிசு தொகுப்புடன் ரொக்கப்பணம் வழங்குவது குறித்த அறிவிப்பை முதலமைச்சர் அதிகாரப்பூர்வமாக வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மக்கள் மிகவும் ஆர்வத்தோடு காத்திருக்கிறார்கள். இதில் தமிழ்நாடு முழுவதும் 34,000க்கும் மேற்பட்ட ரேஷன் கடைகள் செயல்படுத்தி வருகிறது. இது முழு நேர மற்றும் பகுதி நேர கடைகளும் அடங்கும். அந்த வகையில் தமிழகத்தில் மட்டும் 2,24 கோடி ரேஷன் அட்டைதாரர்கள் உள்ளன. இதில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் மானிய விலையில் அரிசி, பருப்பு, கோதுமை, பாமாயில், சர்க்கரை வழங்கப்பட்டு வருகிறது. அத்தியாவசிய தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கும் விளிம்பு நிலை மக்களுக்கு இது பெரிதும் உதவி வருகிறது. இந்த பொருட்களை வீடுகளுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைகளில் மக்கள் பெற்று வருகின்றனர். வரிசையில் காத்திருந்து மக்கள் வாங்கி வரும் நிலையில் அதே வரிசையில் மாற்றுத்திறனாளிகள், முதியோர்களால் வாங்க முடியவில்லை. இதனால் வாங்குவதற்கு வரிசையில் காத்திருந்து சிரமப்பட்டுள்ளன. இதனை கவனித்த தமிழக அரசு அவர்களுக்கு தாயுமானவர் திட்டத்தை கொண்டு வந்தது. தாயுமானவர் திட்டம் மூலம் 65 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டம் மூலம்தான் 21,00,000 மேற்பட்ட முதியோர்கள், மாற்றுத்திறனாளிகள் பயனடைவார்கள் என்று சொல்லப்பட்டது. இதனால் தகுதியுள்ள ரேஷன் அட்டைதாரர்களின் வீடுகளுக்கே சென்று 2வது சனி, ஞாயிறு கிழமைகளில் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இதனால் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த வகையில் எப்போதும் வீடுகளுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்கப்படும் என்ற தேதியும் தமிழக அரசு மாதந்தோறும் அறிவித்து வருகிறது. அந்த வகையில் 2026 ஜனவரி மாதத்துக்கான ரேஷன் பொருட்கள் விநியோக தேதியை தமிழக அரசு அறிவுறுத்தி உள்ளது. ஆகையால் ஜனவரி மாதத்தின் 4 மற்றும் 5 ஆகிய தேதிகளில் ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்படும் என்று சொல்லப்பட்டது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பருக்கு தெரியப்பட்டவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்ன வீடியோ போடலாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.